ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மெக்கானிக். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாருதி ஷிஃப்ட்டுக்கு வந்து 2 சேனல் ஆம்ப் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். அது எப்படி நான் ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, பேட்டரியிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயின் ஒயர் வந்து உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். பேட்டரியிலேருந்து ப்ளஸ்லேருந்து ஒரு மெயின் ஒயர் வந்து உள்ளே அதை பார்த்தோன்னா உள்ளே காருக்குள்ளே ஒரு லைன் இழுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அது எப்படியெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறது, உங்களுக்கு லைன் கொடுக்குறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த சிஸ்டம் இதுதான் ப்ளூடூத். இந்த 2 சேனல் ஆம்பு, இந்த ஆம்பு தான் நான் எப்படி கனெக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இது வந்து நீங்களே கூட பண்ணலாம், பெரிய வேலையே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். டூல்ஸ் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு. எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அது பேட்டரியிலேருந்து மெயின் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே காட்டின லைன் ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரியிலேருந்து அந்த லைன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சு இப்போ நான் சிஸ்டத்துலேருந்து லைன் எல்லாம் உங்களுக்கு எப்படி எடுக்கிறது நான் எதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஏசியோட வெண்ட்டு கழட்டுறேன். நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிங்க. நீங்களும் அது வீட்டில் நீங்களே ஆம்பெல்லாம் ஈஸியாக மாட்டிக்கலாம் எல்லா வண்டிக்கும். ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஏசி வெண்ட்டு அப்படியே நான் தூக்கி சைடில் வச்சுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வச்சுட்டு நான் சிஸ்டத்தை வந்து வெளியே எடுக்கிறேன். சிஸ்டத்துலேருந்து நான் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக நீங்களே வீட்டில் நீங்களே மாட்டிக்கலாம். வெளியே சர்வீஸில் போய் தான் கொடுக்கணுன்றதில்ல. இப்போ ஆல்ரெடி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. நான் வந்து புது லைன் கொடுத்துன்னுக்கிறேன். அந்த ஒயர் லோக்கல் ஒயர் போட்டிருக்கேன். அதனால் நான் எல்லாமே ஒரிஜினல் ஒயர் வாங்கி மாட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கீ ஆன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு லைன் வரும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இக்னிஷன் லைன். அந்த லைனில் வந்து ஒரு லைன் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு அதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் டெஸ்ட் ஹோல்டர் வச்சு உங்களுக்கு எப்படி அது கீ லைனு என்ன எதுன்னு உங்களுக்கு செக் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயர், ரெட் கலரில் வருது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கீ இக்னிஷன் லைனு. அந்த ரெட் கலர் ஒயருக்கு கொடுத்தாவே போதும், உங்களுக்கு வந்து கரெக்டாக லைனு கெஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறதுக்கோசம் டெஸ்ட் ஹோல்டர் வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கீ ஆன் பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள். அப்படியே வெளிச்சம் தெரியுதுங்களா? நான் கை வச்சுருக்கிறது உங்களுக்கு தெரியல. கீ ஆஃப் பண்ணும். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து கீ எரியுதுங்களா, வெளிச்சம் வருதுங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கீ ஆன் பண்ணால் வர லைன், இந்த கீ லைன் ஒன்று எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்த்தோன்னா இப்போது கரெக்டாக உங்களுக்கு அதான் ரெட் கலர் ஒயர், அந்த லைன் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒயரிங் இழுக்கிறதுக்கோசரம் நான் உங்களுக்கு எப்படி அந்த ஒயரிங் எல்லாம் சைடில் இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு சிம்பிள் தான். எல்லாமே அப்படியே ரிமூவ் பண்ணி கையில் இழுத்தீங்கன்னாவே அந்த சைடு கார்னர் பீஸ்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படியே ஒயரிங் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதை வந்து நீங்கள் அசரிஸ் விட்டு தான் மாட்டணுன்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். அந்த ஒயரிங் கனெக்ஷன்லாம் எப்படின்னா எது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கீ இக்னிஷன் லைனுக்கு கொடுக்க போகிறேன். அந்த ரெட் கலர் ஒயர் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த லைனில் வந்து நம்ம அந்த சின்ன ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். கீ ஆன் பண்ணால் அந்த வர மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புக்கு வந்து 2 மெயின் போகும். இது ஒரு நான் இந்த ரெட் கலரில் வந்து கீ ஆன் பண்ணுற மெயின் வந்து ஆம்புக்கு போகிற மாதிரி அது ஒரு லைன் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த ஒயர் வந்து நான் லைன் எடுத்துன்னுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆடியோ அவுட்புட் லைன் வந்து கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கிங்க.
ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக நீங்களே பண்ணிக்கலாம். இதில் பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஃபிட்டிங் பண்ணிடுறேன். இப்போ எல்லாமே டேப் அடித்து ரெடி பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஆம்புக்கு லைன் கொடுக்க போகிறேன். எந்தெந்த லைன் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்து லைன் எடுத்துட்டுறேன். இப்போ நான் இடத்துக்கு வந்து ஹோல்ஸ் போடுறேன். இப்போ வந்து பாடி எடுத்து நீங்கள் பக்கத்துலேயே அங்கேயே சீட் பக்கத்துலேயே நீங்கள் ஒரு போல்டு புதுசாகவும் நீங்கள் போல்டு போட்டு எடுத்துக்கலாம். இல்லை பக்கத்தில் சின்ன ஒரு போல்டு இருந்தாலும் அதை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். நான் எப்படி இடத்து போல்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் லைன் பார்த்துக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆன் பிரேக் லிவர் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பிரேக் லிவர் கிட்ட வர 12 சைஸ் போல்டு கழட்டி நான் அதில் எடுத்து கொடுத்துட்டு போகிறேன். நீங்களும் அதே மாதிரி பக்கத்தில் எந்த போல்டு இருந்தாலும் கழட்டி நீங்களும் அதில் வர இடத்த நீங்களே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இடத்து மட்டும் கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எடுத்தாச்சு. இப்போ இடத்த வந்து நான் வந்து உங்களுக்கு ஆம்பில் கனெக்ஷன் கொடுக்குறேன். நான் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கிரண்டுன்னு கொடுத்துருக்கேங்கள ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எடுத்து நான் கொடுத்துட்டு நான் டைட் பண்ண போகிறேன். இப்போ இடத்த ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக நீங்களே ஆம்ப் மாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இடத்து கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டத்துலேருந்து கீ லைன் ஒன்று எடுத்தோம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சின்ன ஒயர் ஒன்று, அந்த ப்ளூ கலர் ஒயர் ஒன்று, அந்த கீ ஆன் லைன் வரும்னு சொன்னோம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைன் நான் எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேட்ரி மெயின் ஒயரு. இந்த பேட்ரி வந்து அந்த வெளியே காட்டினேன் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பேட்ரிலேருந்து டைரெக்ட் மெயின் வந்து கண்டினியூஸாக இதுக்கு வர மாதிரி கொடுக்கணும். இப்போ இந்த லைன் வந்து நான் பேட்ரியோட லைன் வந்து எதுக்கு கொடுக்குறேன்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மெயின் கனெக்ஷன் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 12 வோல்டேஜ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் 12 வாட்ஸ். அதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கணும். இப்போ நான் அதான் பேட்ரி மெயின் வந்து டைரெக்ட் மெயின் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த எக்னிஷன் லைன் சொன்னலைங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ கலர் ஒயரு. அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் கொடுத்து நான் டைட் பண்ண போகிறேன். இது வந்து கீ ஆன் பண்ணால் ஆம்ப் ஆன் ஆகிற மாதிரி அந்த கீ எக்னிஷன் லைன் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். இந்த 3 லைன் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக ஆம்ப் வந்து ஆன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ கீ ஆன் பண்ண சொல்கிறேன். அது கீ ஆன் பண்ணுப்பா. இப்போ கீ ஆன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஆம்ப் ஆன் ஆகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கலர் லைட் எரியுதுங்களா? இப்போ தெரியல. இப்போ எரியுதுங்களா? இதுதான் ஆம்ப் லைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆஃப் பண்ண சொல்கிறேன். ஆஃப் பண்ணுப்பா. இப்போ ஆஃப் ஆகிடுச்சிங்களா? ஆன் பண்ணு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பெருசாக வந்து வேலையே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் சப்போட கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு சப்பு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சப்பு ஸ்பீக்கர், அதாவது ஊப்பருக்கு வந்து லைன் போகிறதுக்கு நான் லைன் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் அண்ட் மைனஸு. அது எது கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க. இங்கே தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே டேஷ் போட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் போட்டிருக்காங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக லாஸ்ட் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட் கொடுத்துக்குங்க கனெக்ஷன். இதில் 2 ஸ்பீக்கர் மாட்டுற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஸ்பீக்கரில் சப்பு ஸ்பீக்கர் வருது. அது கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு ரெண்டு கனெக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் லாஸ்ட் பாயிண்ட்டும் கொடுத்திங்கன்னா சப் ஊப்பருக்கு வந்து நீங்கள் லைன் கொடுத்துக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நான் சப் ஆன் பண்ணி பாட்டு போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ வாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ டெய்லி ஒரு வீடியோவும் நான் போடுறேன். நீங்கள் டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.